மாநாட்டிற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுடன் தாவேக தலைவர் விஜய் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இதுகுறித்து நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். லக்ஷ்மணன், நிலம் வழங்கிய விவசாயிகளுடன் தாவேக தலைவர் விஜய் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக விக்கிரவாண்டி சாலையில் நடைபெற்றது. குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட பரப்பளவில் நடைபெற்ற இந்த முதல் மாநாட்டிற்கு நிலங்களானது 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அவருடைய நிலத்தை வாடகைக்கு மாநாடு நடத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த மாநாட்டிற்காக நிலங்கள் கொடுக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த மாநாடு முடிந்த பிறகு அவர்களை கௌரவிக்கும் விழா என அந்த தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்களும் தொடர்ந்து தெரிவித்த நிலையில் தற்போது அந்த நிகழ்வானது, அதாவது இந்த மாநாட்டிற்கு நிலம் கொடுத்த விவசாயிகளை கௌரவிக்கும் விழாவானது இன்று சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடத்தப்பட்டது. குறிப்பாக கட்சியின் தலைவர் விஜய் தொடர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மதிய உணவான சைவ உணவும் வழங்கப்பட்டது. குறிப்பாக கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக இந்த பள்ளி கல்வி விருது வழங்கும் விழாவில் சைவ விருந்து போல் இந்த மதிய உணவானது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. குறிப்பாக 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் குடும்பமாக மொத்தம் ஒரு 200க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த உபசரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குறிப்பாக அவர்களுக்கு உணவானது வழங்கப்பட்டும் மேலும் தனித்தனியாக, அதாவது ஒவ்வொரு குடும்பமாக விஜயுடன் எடுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் கடந்த 2 மணி நேரமாக நடைபெற்ற இந்த கௌரவிக்கும் விழாவானது தற்போது நிறைவு பெற்று கட்சியின் தலைவர் விஜய் தலைமை அலுவலகத்திலிருந்து பனையூர் உள்ள தனது வீட்டிற்கு புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்வில் 2 பேருந்துகள் மூலம் விக்கிரவாண்டி பகுதியில், இந்த பகுதியிலிருந்து தொடர்ந்து 2 பேருந்துகள் வந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தொடர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டு மதிய உணவானது வழங்கப்பட்டு அதற்கு பிறகுதான் தற்போது அவர்கள் இந்த விக்கிரவாண்டி பகுதிக்கு செல்ல உள்ளனர். குறிப்பாக அவர்களிடம் தனித்தனியாக குடும்பமாக புகைப்படம் எடுத்துக் கொண்டதும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக விக்கிரவாண்டி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகளிடம் கூட புகைப்படம் எடுத்துக்கொண்டு குறிப்பாக கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்தும் தொடர்ந்து ஒரு ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு மேலும் இந்த மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் போன்ற பல்வேறு பதவிகள் வழங்குவதற்கான குறித்து ஆலோசனையும் கூட தற்போது குஷியானந்த் தலைமையில் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த கௌரவிக்கும் விழாவானது சற்று நேரத்திற்கு முன்பாக நிறைவு பெற்று அனைத்து நிர்வாகிகளும் தற்போது அவரிடம் புகைப்படம் எடுத்துக் கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.